அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, உன் கூட இருக்கிறதுக்கு ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவிக்கு எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. சோ ஜெயிலுக்கு போறதுக்காக தான் இந்த ஒரு தப்ப அவர் பண்ணியிருக்கிறாரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 6 மாதங்கள் லாரன்ஸ் ரிப்பிள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல, அதாவது மனைவியோட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஆச்சரியம்னு சொல்ல முடியாது, ஒரு வியக்கத்தக்க ஒரு செயல்னு கூட சொல்லலாம். நம்மளாம் உன் கூட இருக்கிறதுக்கு ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ நிம்மதி அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர், இது வந்து கணவன்மார் மட்டும் சொல்ல மாட்டாங்க, மனைவிமார்களும் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் கூட சொல்லுவாங்க. சோ இப்படி சொல்லி பேச்சு வாக்குல சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி உண்மையாக நடந்து கேள்விப்பட்டதே இல்லை. இது 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் கூட சொல்லலாம். இப்ப கூட நீங்க லாரன்ஸ் ரிப்பிள் நடிச்சா அவரோட போட்டோவோட அந்த டீடைல்ஸ் வந்து அப்படியே வரும். அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் சிட்டில 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு என்ன சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை இன்றைக்கு வரைக்குமே மக்கள் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அதிசயித்து பார்த்துட்டு இருக்காங்க.